சொல்கிறார். இன்னும் கூட ஆண்டவர் நம்மளை எப்படி தேடி கண்டுபிடிச்சாருன்னு பாருங்களேன். அதாவது எப்படின்னா, ஒரு வனாந்தரம், ஒரு டெசர்ட். அந்த டெசர்ட்ல எதுவுமே இருக்காது. பொதுவா டெசர்ட்ல எதுவுமே இருக்காது. வெயிலும் ஒரு முட்செடிகள், வெயில் ரொம்ப அடிக்கும். ஹாட்டா இருக்கும். முட்செடிகள் இருக்கும். அந்த பாம்புகள் இந்த மாதிரி தான் இருக்கும். அங்க எதுவும் நம்ம சாப்பிட்றதுக்கோ, எதுக்குமே ஒரு ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு எதுவுமே இருக்காது. அப்போ காட் சொல்றாங்க, "வனாந்தரத்துல திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன்" அப்படின்றார். திராட்சை குலைகள் இருக்கு, திராட்சை செடி இருக்கு. அதை தேடி போய் கண்டுபிடிச்சு, அதை எப்படி பார்த்தோன்னே மகிழ்ச்சியா இருக்குமோ, அது மாதிரி நான் கண்டுபிடிச்சேன். இஸ்ரவேல் நாட்டு ஜனங்களை மட்டும் கர்த்தர் சொல்லல. யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறோமோ, நாம எல்லாருமே இஸ்ரவேலர்கள் தான். மாம்சத்தின்படி இஸ்ரவேலர் ஆனவர்கள் இஸ்ரவேலர் அல்ல, ஆவியின்படி இஸ்ரவேலர் ஆனவர்களே இஸ்ரவேலர்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அடுத்து அவர் ஒன்று சொல்றாரு, ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்களேன். அத்தி மரத்தின் முதல் தரம் பழுத்த கனிகளைப் போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்ம வீட்டில் ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு ஈவன் கொய்யா மரம்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பழம் பழுக்குது, காய் வருது. அதை பார்த்துக்கிட்டே இருப்போம், ஆசையாக பார்ப்போம். பழம் பழுக்குது. அப்போ நம்ம வீட்டில் ஒரு 8 பேர் இருந்தாலும் 8 பேர் அந்த ஒரு பழத்தில் சாப்பிடணும்னு ஆசைப்படுவோம். அதுக்கு முன்னாடி எத்தனையோ பழங்கள் எத்தனை கிலோ கணக்காக வாங்கி வச்சா கூட அதை பெருசாக யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நம்ம வீட்டில் முதல் முதல் பழுத்த பழம். அப்போ அந்த மரம் எப்படிப்பட்டதுன்னா அந்த பழத்தை பார்த்து அதை டேஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போது அது ரொம்ப ஆசையாக இருக்கும்ல, முதல் தரம் பழுக்கிற பழம். அதே மாதிரி தான் நான் அவ்வளோ ஆசையாக உன்னுடைய பிதாக்களை கண்டுபிடித்தேன், நான் அவங்கள செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இப்படியெல்லாம் நான் ஒன்று இது பண்ணுறேன், ஆனால் நீங்களாம் என்ன பண்ணிட்டீங்க,